பென்னு பேப்பர் இல்லாம ஈஸியா ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல இருந்து எடுக்கலாம். ஒரே ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். அந்த ஒரு எண் இதுல இருந்து ஒரு எண்ணை எடுத்து மட்டும் இந்த 4 கேள்வியுமே வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்குது. இதை வந்து எப்படி எப்படிலாம் ஷார்ட்கட் படி யூஸ் பண்ணலாம், அப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணாம நார்மலா சால்வ் பண்றது எப்படின்றத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சிம்பிளிஃபிகேஷன், அதாவது சுருக்குகள்ல இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டாங்கன்னா எப்படி ஈஸியா ஆன்சர் பண்ணலாம்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் வந்து செக்கிங்காக, நீங்க போட்ட ஆன்சர் கரெக்டான்றதுக்கு செக் பண்றதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. இதை வந்து டைரக்டா பார்த்ததுமே ஒரே ஒரு எண் இதுல இருந்து ஒரு எண்ணை எடுத்து மட்டும் ஆன்சர் எப்படி போடலான்றத நான் வந்து இடையில சொல்றேன். ஏன்னா வந்து தமிழ்நாடு எக்ஸாம்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எடுத்த வரைக்கும் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுது. இதே வந்து இந்த ட்ரிக்கை நீங்க பயன்படுத்தி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா, அந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரே ஒரு நம்பர் பார்த்தா ஆன்சர் பண்ணிடலாம். என்னன்றதை நான் கடைசியா சொல்றேன். முதல்ல இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டாங்கன்னா நம்ம நார்மலா சுருக்கி கேட்டாங்கன்னா அப்படியே சுருக்கி ஆன்சர் போட்டுருவோம். இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள ரூட்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அப்படி கன்ஃபியூஷன் இல்லாம போடணும்னா என்ன பண்ணணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைட், அதாவது வலது பக்கத்துல இருந்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க. இங்க 16ன்னு இருக்குங்களா, 16 வந்து எதோட ரூட்னு பாத்தீங்கன்னா 4ஓட ரூட்டு பிளஸ் இங்க 21 இருக்கா, 21 4 கூட்டிங்கன்னா 25, 25ன்றது வந்து 5ஓட ரூட்டு. அப்போ இது வரைக்கும் முடிஞ்சிச்சு 25ன்றது. அடுத்து 31 கூட்டணும். 31 கூட்டினீங்கன்னா 36ன்னு வரும். அந்த 36 எதோட ரூட்டுன்னு பாத்தீங்கன்னா 6ஓட ரூட்டு. இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. அடுத்து 43 இருக்கு. 43 பிளஸ் 6ன்னு வரும். இதை கூட்டினீங்கன்னா 49ன்னு வரும். அந்த 49 வந்து எதோட ரூட்டுன்னு பாத்தீங்கன்னா 7ஓட ரூட்டு. 7 7 49. ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இந்த மாதிரி ஒன்னொன்னா சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும். அடுத்து இந்த சம் பாருங்க. 25ன்றது வந்து 5ஓட ஸ்கொயர் பிளஸ் இந்த 11 போட்டீங்கன்னா 16ன்னு வரும். 16ன்றது வந்து 4ஓட ஸ்கொயர் நம்பர். அப்போ 4. இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. சரிங்களா. அடுத்து 21 கூட்டிக்கணும். 21 கூட்டினோம்னா 25ன்னு வரும். இது வரைக்கும் 25. 25 வந்து எதோட ரூட்டுன்னு பாத்தீங்கன்னா 5ஓட ரூட்டு. அப்போ பிளஸ் 31. இப்போ இந்த 31 எடுத்துட்டோம். 31 கூட 5 கூட்டினோம்னா 36. 36ன்றது வந்து 6ஓட ஸ்கொயர் ரூட். அப்போ 6 பிளஸ் 31 முடிஞ்சது. மிச்சம் இருக்கிறது 58. இது இறக்கணும்னா ரூட்டோட வரும். நம்ம ரூட் இல்லாமல் அப்படியே சால்வ் பண்ணிருக்கோம். எல்லாத்துக்குமே ரூட் இருக்குன்றதுனால அதை அப்படியே சால்வ் பண்றோம். இப்போ 58 பிளஸ் 6 எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 64. 64 எதோட ரூட்னு பாத்தீங்கன்னா 8ஓட ரூட். 8 8 64. ஆப்ஷன் பி தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் இல்லைங்களா, கடைசியா வந்து அந்த ஷார்ட்கட் என்னன்னு சொல்றோம்ட்டு. இப்போ நம்ம வந்து செக் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஆன்சரை போட்டோம். அதாவது இந்த ஸ்டெப் எல்லாம் போட்டு ஆன்சர் போட்டோம். ஆனா நார்மலா வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததுல எந்த ஒரு ட்ரிக் ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன நம்பர் இருக்குன்னு பாத்துங்க. ரெண்டுத்துக்குமே சரி. நம்ம போற 9 கேள்விக்குமே அப்படிதான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்துங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்துட்டு அது பக்கத்துல என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. சரிங்களா. இதுக்கும் பாருங்க பக்கத்துல பிளஸ் இருக்கு. இந்த 43 ஃபர்ஸ்ட் நம்பர் 43, இதுல 58. இந்த ஸ்கொயர் நம்பர்லாம் போட்டு வந்தீங்கன்னா 6ஓட ஸ்கொயர் வந்து 36, 7ஓட ஸ்கொயர் வந்து 49, 8ஓட ஸ்கொயர் வந்து 64, 9ஓட ஸ்கொயர் வந்து 81. இப்போ இந்த ஸ்கொயர்லாம் நம்மளுக்கு வந்து 1ல இருந்து 9 வரைக்கும் எல்லாருக்குமே ஸ்கொயர் நம்பர் தெரியும். இப்போ இங்க இருக்கு பாருங்க 43 இல்ல, அது பக்கத்துல என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. அப்போ 43க்கு அடுத்து எந்த ஸ்கொயர் நம்பர் இருக்குன்னு பாருங்க. 43க்கு அடுத்து வந்து 49 தான் இருக்கு. அது வந்து 7ஓட ஸ்கொயர். இந்த ஆன்சர் கரெக்டா வருதுங்களா. அதே மாதிரி 58, 58 கூட பிளஸ்ன்னு இருக்கு. சரிங்களா. பிளஸ்னா 58க்கு அடுத்து என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்குன்னு பாருங்க, 64. அதாவது 58 விட அதிகமா இருக்கணும். அது வந்து 64, 8 ஸ்கொயர். இதுதான் வந்து ஆன்சர். இது எல்லாத்துக்குமே செட் ஆகும்னு சொல்லல. நான் பார்த்த 9 கேள்வியுமே வந்து இப்படிதான் அமையுது. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நீங்களும் சால்வ் பண்ணிட்டு இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுதா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து 3வது கேள்வி. முன்னாடி பண்ண மாதிரி தான், லாஸ்ட்ல இருந்து வாங்க. இது 81ங்கிறது வந்து 9ஓட ஸ்கொயர் ரூட்டு பிளஸ் முன்னாடி இருக்கிறது வந்து 7 இல்லை, இது இருக்கால முடியுது. கரெக்டா பார்த்துட்டு போங்க, மாற்றி ஆன்சர் பண்ணக்கூடாது. அதனால பொறுமையா ஒரு எண்ணா வாங்க. 7 பிளஸ் 9 வந்து 16. 16ங்கிறது வந்து 4ஓட ஸ்கொயர் ரூட்டு 4, அது போட்டுக்கணும். பிளஸ் இங்க 60 இருக்கு, அதை சேர்த்துங்க. 60 பிளஸ் 4 வந்து 64. 64ங்கிறது வந்து 8ஓட ஸ்கொயர். இப்போ இது வரைக்கும் முடிஞ்சது. அடுத்து இந்த 248 இறக்கிக்கலாம். இறக்கிட்டு இது ஃபுல்லா போட்டோம்னா 256ன்னு வரும். சரிங்களா. இந்த மாதிரி இருக்கிறதுல ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு 1ல இருந்து 9 வரைக்கும் ஸ்கொயர் ரூட் நம்பர் தெரியும். சரிங்களா. இப்போ 4 ஸ்கொயர் எடுத்துங்க, 16ன்னு வரும். இதே வந்து 6 ஸ்கொயர் வந்து 36
6ன்னு வரும். இந்த லாஸ்ட் டிஜிட் பாருங்க 6 6ன்னு வருதுங்களா? அப்போ இந்த 256 மட்டும் தனியா போடுறோம் பாருங்க. 256 வருது. 2 டிஜிட்டா பிரிச்சிங்க. லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட்டா பிரிச்சிங்க. 2 டிஜிட் பிரிச்சிங்கன்னா 56ன்னு வருமா? இப்போ இங்க 6ன்னு முடியுது. எந்தெந்த நம்பரோட ஸ்கொயர் வந்து 6ல முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 முடியுது, 6 முடியுது. சரிங்களா? இப்போ இதை வச்சுங்க. 2 டிஜிட் போயிடுச்சுங்களா? அடுத்து இருக்கிற டிஜிட் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த எண்ணுக்குள்ள எந்த நம்பர் இருக்குன்னு பாருங்க. 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போ 1 ஸ்கொயர் தான் இதுக்குள்ள இருக்கு. அப்போ 1 எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இதோட அதிகமா இருக்கு. பாத்தீங்கன்னா இப்போ இதோட அதிகமா இருக்கு. அப்போ பெரிய எண் அதாவது 6. இது ரெண்டுத்துல 1 வந்து பெரிய எண் எதுன்னு பாத்தீங்கன்னா 6. அப்போ இந்த 256க்கு வந்து 16 தான் வந்து ஸ்கொயர் நம்பர். இது வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க. இது வரைக்கும் முடிஞ்சது. அடுத்து 609 இருக்கிறோம். இப்போ 609 பிளஸ் 16 வந்து 625. இப்போ இதே மெத்தட்ல இதுக்கு ஸ்கொயர் பார்க்குறேன் பாருங்க. இப்போ இது வரைக்கும் போட்டீங்கன்னாலும் ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஏன்னா வந்து 5 தான் வந்து இப்போ 5ஓட ஸ்கொயர் மட்டும்தான் வந்து 25 5ல முடியும். மற்ற எந்த நம்பரோட ஸ்கொயரும் வந்து 5ல முடியாது. அப்போ இந்த 25 தான், அதாவது லாஸ்ட் ஸ்தானம் 5ன்னு இருக்கு இல்லைங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். இந்த மெத்தட்ல எப்படி போடலாம்னு பார்க்கலாம்னு சொல்றேன் பாருங்க. 2 டிஜிட் பிரிக்கணுமா? பிரிச்சுட்டு இந்த 5 வந்து எந்த எண்ணோட ஸ்கொயர் நம்பர்ல முடியுது பாருங்க. இது வந்து 5ல மட்டும் தான் முடியும். அப்போ 5 எடுத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற எண்ணு பாருங்க. அந்த எண் வந்து எந்த ஸ்கொயர் நம்பருக்குள்ள இருக்குன்னு பாருங்க. இப்போ இதுக்கு வந்து 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் போட்டீங்கன்னா 9 ஆயிடும். அப்போ இதோடைய 9 வந்து அதிகமா இருக்கு. அப்போ 4 தான் வந்து இருக்கிறதுல கம்மி. அப்போ 4ங்கிறது வந்து 2 ஸ்கொயரோட நம்பர். அப்போ 2 தான் வரும் இதுக்கு. அப்போ 25, அதாவது 2 இங்க 5 இங்க 25 × 25 போட்டீங்கன்னா 5 மிச்சம் 2 5 2 10 12. இது ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போட்டீங்கன்னா 50 5 2 6. எல்லாருக்குமே வந்து 625 வந்து 25ஓட ஸ்கொயர்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தடு. இதுல ஷார்ட்கட் சொன்னோம் இல்லைங்களா? இப்போ இந்த சம் வந்து நம்ம ஷார்ட்கட் படி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்க 600 இருக்குங்களா? 600க்கு மேல வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆப்ஷன் வச்சு பார்க்கலாம். இப்போ 20 × 20 400 வரும். சரிங்களா? அதுக்கு மேல இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 25 தான். அதாவது இங்க பிளஸ் இருக்கிறதுனால சொல்றேன். அதோட அதிகமாக வரும் இல்லைங்களா? அதனால 20 × 20ன்றது வந்து 400. சரிங்களா? அது வராது. ஏன்னா அதோட அதிகமா இருக்கு இந்த 609. அதோட கொஞ்சம் கூடுதலா வரும். அப்படி இருக்கிறப்போ 25 தான் வந்து அதுக்கு அடுத்து வர ஸ்கொயர் நம்பர். அதை வச்சு இதை கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த 4வது கேள்வி வந்து உங்களுக்கான முதல் கேள்வி. இதை சம போட்டு பார்த்துட்டு ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. முதல் கேள்விக்கான ஆன்சர்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இது உங்களுக்கான 2வது கேள்வி. இதுக்கான ஆன்சர் சொல்றாங்க. 2வது கேள்விக்கான பதில்னு சொல்லி எந்த ஆப்ஷனோ அது சொன்னாலும் சரி. அப்படி இல்லைன்னா ஆப்ஷனோட சேர்த்து அந்த எண்ணையும் சேர்த்து சொல்லுங்க. அப்பதான் வந்து எனக்கு புரியும் நீங்க எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்ட்டு. இந்த மாதிரி கூடவே போட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆகும், எனக்கும் புரிய வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது புரியுன்றதுங்க. அதனால மஸ்ட் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து 6வது கேள்வி பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்விக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து எல்லாமே சென்டர்ல பிளஸ் வந்துச்சு. இங்க வந்து பிளஸ் கொடுக்கல. எக்ஸாம் ஹாலில் வந்து நம்மளுக்கு வந்து கவனிக்காம போயிட்டுரும் இல்லைங்களா? அதனால இந்த சம் எடுத்து போட்டிருக்கேன். தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. முன்னாடி போட்டு அதே டெக்னிக் தான். இப்போ இந்த 64ன்றது வந்து 8ஓட ஸ்கொயர். இங்க எதுவுமே கொடுக்கலனா அது வந்து பெருக்கல்னு அர்த்தம். சரிங்களா? பெருக்கல். இங்க 8 இருக்கு. 8 8 64. அந்த 64ங்கிறது வந்து 8ஓட ஸ்கொயர். அதனால 8ன்னு போட்டுக்கிறோம். பிளஸ் இந்த 56 எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? இது வரைக்கும் முடிஞ்சது 8ஓட. அதோட 56 கூட்டிப்போம். கூட்டினோம்னா 64 வரும். அந்த 64ங்கிறது வந்து 8ஓட ஸ்கொயரு. இது ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்து இது பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மைனஸ் பிளஸ் மாறி மாறி இருக்கு. இது எப்படி போலான்னு பாருங்க. அதே தான். ஃபர்ஸ்ட் வந்து √25 இருக்கா? 25ன்றத 5ஓட ஸ்கொயரு. அப்போ அது போட்டுக்கிறோம். போட்டுட்டு 366. 366 வந்து மைனஸ் பண்ணோம்னா 361ன்னு வரும். இங்க 361க்கு ரூட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 டிஜிட் எடுக்க சொன்னோம். அந்த லாஸ்ட் நம்பர் எதுல முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 1ல முடியுது. 1 வந்து எதோட ஸ்கொயர் வந்து 1ல முடியும்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயரோட மதிப்பு வந்து 1ல முடியும். அதே போல 9 ஸ்கொயரோட மதிப்பும் 1ல முடியும். இல்லைங்களா? இப்போ இங்க 1 வரலாம், 9 வரலாம். அடுத்து இந்த டிஜிட் எடுக்கணுமா? அந்த டிஜிட் வந்து 3. இல்லைங்களா? 3க்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போ உள்ள இருக்கிறது இது வந்து 4 வந்து 3ஓட அதிகமா போயிருது. அப்போ உள்ள இருக்கிறது இது 1 தான். அப்போ 1 ஸ்கொயரோட மதிப்பு. இப்போ இதுக்கு 1, இதோட அதிகமா இருக்கிறதுனால இந்த 9 போட்டுக்கிறோம். ஒரு வாட்டி போட்டு நீங்க செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். 19 × 19ன்னு போடுங்க.
9 9 81, 9 1 9 17, இங்க 19, இங்க 1 6 மிச்சம் 1 361 கரெக்டா வருது. அப்போ இதுக்கான மதிப்பு வந்து 19. இதற்காக முடிஞ்சது. அடுத்து பிளஸ் இந்த 150 எடுத்துக்கிறோம். 150 எடுத்தீங்கன்னா 169. சரிங்களா? இது வந்து 13ஓட ஸ்கொயர் நம்பர். இப்போ 169 வந்து 13ஓட ஸ்கொயர் நம்பரு. இப்போ மைனஸ் இங்க 77 இருக்குங்களா கடைசி எண்ணு, அதை எடுத்தீங்கன்னா 77ன்னு வரும். 77 மைனஸ் 13. இது வந்து இந்த 150 வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணது வந்து 13 வருது. அது முன்னாடி மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் போட்டுக்கிறோம். இதை 77ல இருந்து 13 போச்சுன்னா 64. அது வந்து 8ஓட ரூட் மதிப்பு. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. ஈஸியா போட்டுடலாம். கொஞ்சம் தெளிவா பார்க்கணும் என்ன சைன் கொடுத்துருக்காங்கன்ட்டு. அது மட்டும் பார்த்துக்கிட்டா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கான 3வது கேள்வி. இதுக்கு பார்த்துட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டு என்ன ஆன்சர் வரும்ன்றத சொல்லுங்க. நம்ம ஷார்ட்கட் படி பார்த்தீங்கன்னா இங்க 56 இருக்குங்களா, 56க்கு பக்கத்துல பிளஸ் இருக்கு. அப்போ பிளஸ்னாவே பெரிய எண் வரும். 56னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஆல்ரெடி, 6க்கு 36, 5க்கு வந்து 25, 7க்கு வந்து 49, 8க்கு வந்து 64, 9க்கு வந்து 81. நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து இந்த வாய்ப்பாடு தெரியும். அதாவது ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து 9 வரைக்கும் தெரியும், அதாவது 10 வரைக்கும் தெரியும். அதுக்குள்ள செக் பண்ணி பார்க்கலாம். இங்க 56ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்துல என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க பிளஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் கொடுக்கறதுனால 56ன்றது வந்து 49க்கும் 64க்கும் இடையில வருமா? அப்போ அதுக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பாருங்க. அடுத்த ஸ்கொயர் நம்பர் வந்து 64. அது வந்து 8ஓட ஸ்கொயரு. அந்த 8 தான் வந்து இதுக்கான ஆன்சரா அமையுது. அதே போல இதுக்கு பாருங்க, இங்க ஒரு நம்பர் வந்து 77. அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குன்னு பாருங்க, மைனஸ் இருக்கு. இப்போ 77ங்கிறது வந்து 64க்கும் 81க்கும் இடையில வருமா? அப்போ இந்த 77 உடைய கம்மியா இருக்கணும், அதாவது மைனஸ் இருக்கு இல்லைங்களா, மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி வந்து 64 இருக்கு. அது வந்து 8ஓட ஸ்கொயர் நம்பர். தெளிவா பாருங்க. இது வந்து ஷார்ட்கட் மட்டும்தான். இது வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுதான்னு தெரியல. நான் பார்த்த 9 கேள்வியிலுமே வந்து இப்படிதான் ஒர்க் ஆகுது. அதனால நீங்க வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்க போடுற சம்முக்கு வந்து போட்டு பாருங்க. எல்லாத்துக்குமே ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒர்க் ஆகலைன்னா எந்த எண்ணுக்கு ஒர்க் ஆகலன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதே போல அதை வந்து கமெண்ட்ல சொல்ல முடியலன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல சொல்லுங்க. அதுக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஜாயின் பண்ணாதவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. இதுவும் வந்து ஒரு ட்ரிக் செக் பண்றதுக்கான ஒரு ட்ரிக். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிக்கு, அதாவது நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா, முதல்ல இருக்கிற எண்ணு அதுக்கு வந்து பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்த்துட்டு, பிளஸ் இருந்தா அதுக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர், மைனஸ் இருந்தா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் போட்டீங்கன்னா அது அந்த ஆப்ஷன்ல இருக்கும். அப்படியே சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். செக் பண்றதுக்கு வேணா நீங்க வந்து சால்வ் பண்ணி பார்த்துங்க டைம் இருக்கும் பட்சத்துல. டைம் இல்லைன்ற பட்சத்துல நம்ம சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து தப்பா ஆன்சர் பண்றதுக்கு 80 to 90% கரெக்ட் ஆன்சரா இருக்கிற வாய்ப்பு இருக்கிறத நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்கான மதிப்பெண் வர்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான் சொல்றேன். இந்த 4 கேள்வியுமே வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கிறது. இதை வந்து எப்படி எப்படிலாம் ஷார்ட்கட் படி யூஸ் பண்ணலாம், அப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணாம நார்மலா சால்வ் பண்றது எப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த 10 இருக்குங்களா, ஷார்ட்கட் வச்சு சொல்றேன். நீங்க நார்மலா சால்வ் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட சம்ல இருந்து பார்த்துருப்பீங்க. நார்மலா சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஆன்சர் உங்களுக்கு வரும். அதே ஆன்சர் இதுல வந்தா ஒரு செக் பண்ணி பாத்துங்க. நான் ஷார்ட்கட்ல யூஸ் பண்ற ஆன்சர் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணா வருதான்னு பாருங்க. இங்க வந்து 10ன்னு இருக்கு சரிங்களா, 10. இதுல பக்கத்துல வந்து பிளஸ் இருக்கு, 10 உடைய அதிகமா இருக்கணும். நம்மளுக்கு வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சா போதும். 10க்கு அடுத்து சரிங்களா, 10க்கு அடுத்து என்ன ஸ்கொயர் நம்பர் வருதுன்னு பாருங்க. இது வந்து 9. இது வந்து 3 ஸ்கொயரோட மதிப்பு. 10க்கு அப்புறம் வர்றது 16. இது வந்து 4 ஸ்கொயரோட மதிப்பு. இது ஆப்ஷன் ஏல இருக்கிற ஆன்சர். இது வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கிற சம்ஸ். இது 4 ஸ்கொயர். இதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. நார்மலா சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணி பார்த்துட்டு இதே ஆன்சர் வருதான்றத சொல்லுங்க. அடுத்து இது பார்க்குறோம். இது வந்து நார்மலா சால்வ் பண்ணி பாருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அதை வச்சு சால்வ் பண்ணி பாருங்க. இங்க 41 இருக்கு. 41க்கு பக்கத்துல வந்து மைனஸ் இருக்கு. அப்போ 41ங்கிறது வந்து 49க்கும் 36க்கும் இடையில வருங்களா. இங்க மைனஸ் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி எண், அதாவது 36ஓட ஸ்கொயர் எதுன்னு பாத்தீங்கன்னா 6 ஸ்கொயரோட மதிப்பு தான் 36. இப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். தெளிவா பாருங்க. மைனஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது, பிளஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்கிறது. இதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கறோம்னா நம்ம சால்வ் பண்ண இல்லைங்களா, அதை வச்சு செக் பண்ணி பார்த்துங்க. டைம் இல்லாத பட்சத்தில் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுமான்னு தெரியல. நான் இந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரைக்கான ஷார்ட்கட் தான் இது. எல்லாத்துக்கும் வரும்னு நான் சொல்ல வரல. நான் பார்த்த சம் வரைக்கும் இது ஒர்க் ஆகுது, அதனால தான் இது சொல்றேன். சப்போஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் இங்க இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சால்வ் பண்ணி தான் போடணும். இங்க லாஸ்ட்ல இருக்கிற எண் எடுத்துக்கங்க.
2401ங்களா? நம்ம ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியிருப்போம். லாஸ்ட்ல இருக்கிற 2 டிஜிட் எடுத்துங்க. 2 டிஜிட்ல லாஸ்ட் டிஜிட் எதுல முடியுதுன்னு பாருங்க. 1. 1 வந்து எதோட ஸ்கொயர் ரூட்ல லாஸ்ட் டிஜிட்டா வருதுன்னு பாருங்க. 1ஓட ஸ்கொயர் ரூட் மற்றும் 9ஓட ஸ்கொயர் ரூட் 1 அல்லது 9 வரணும்ங்களா? அடுத்து இந்த 24 இருக்கு இல்லைங்களா? எதோட ஸ்கொயர் ரூட்டுக்கு நடுவில் வருதுன்னு பாருங்க. இந்த 24 வந்து 4ஓட ஸ்கொயர் ரூட்டுக்கும் 5ஓட ஸ்கொயர் ரூட்டுக்கும் இடையில வருது. அப்போ 4ஓட ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். 4 40 இங்க 4 இங்க 4ஓட ஸ்கொயர் ரூட்டோட அதிகமா இருக்கு இல்லைங்களா? அதிகமா இருக்கிறதுனால இது ரெண்டுத்துல எது பெரிய எண்ணோ அதை எடுத்துக்கணும். 9 இங்க 4 இங்க 9 49 இன்ட்டு 49 போட்டு பார்த்தீங்கன்னா 9 9 81 9 4 வந்து 36 36 பிளஸ் 8 வந்து 44. இந்த 4ஆம் வாய்ப்பாட்டில் பார்த்தீங்கன்னா 9 4 36 மிச்சம் 3 4 4 16 19 இங்க 1 0 மிச்சம் 1 இது 10 14 4 மிச்சம் 1 மிச்சம் 2 2401 வந்துருச்சுங்களா? இது வந்து 49ஓட ஸ்கொயர் நம்பர். இது கூட 176 கூட்டணும். 176 கூட்டினீங்கன்னா 5 மிச்சம் 1 இங்க 11 12 மிச்சம் 1 இங்க 2 ரூட் ஆஃப் 225ன்னு வரும். அதே மாதிரியே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டிஜிட் 5ல முடியறது வந்து 25. அதாவது 5 ஸ்கொயர் மட்டும் தான் 5ல முடியும். அப்போ இதுக்கு 5. அது முன்னாடி இருக்கிற எண்ணை விட எது கம்மியா வருதுன்னு பாருங்க. இங்க 2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 4 வரும். இதோட அதிகமா போயிடுது. அதோட கம்மியா இருக்கிறது வந்து இந்த 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 ஸ்கொயர் வந்து இங்க போட்டுங்க. சரிங்களா? இங்க 15 தான் வந்து 15 ஸ்கொயரோட மதிப்பு தான் வந்து 225. 15ன்றது வந்து இந்த ஆப்ஷன் பில இருக்கு. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இந்த பெரிய நம்பர் மட்டும் எடுத்து போறோம் இல்லைங்களா? இதே வந்து சின்ன நம்பர் எப்போ வரும்னா இங்க எண் வந்து சப்போஸ் இங்க 5ன்னு வருதுன்னு வருங்க, 25ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 25 வந்து 5ஓட ஸ்கொயர் பர்ஃபெக்டா வருது இல்லைங்களா? பர்ஃபெக்டா வரப்போ இந்த சின்ன எண் போட்டுக்கணும். அப்பதான் வந்து இந்த சின்ன எண் யூஸ் பண்ணணும். மற்றபடி அதை விட குறைவா எடுத்தோம்னா பெரிய எண் யூஸ் பண்ணிக்கணும். அது வந்து நீங்க யூஸ் பண்றப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதே வந்து இந்த மாதிரி இருக்கிற சம் எப்படி போடலாம்னு பாருங்க. இந்த மாதிரி கொடுத்து வந்து டைரக்டா வந்து இதோட ஸ்கொயர் மட்டுமே, அதாவது 0.0064ஓட ஸ்கொயர் ரூட்டோட மதிப்பே டைரக்டா கேட்டிருக்காங்க. இது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தா எப்படி போடலாம்னு பாருங்க. நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 டிஜிட் பிரிச்சிங்கன்னா இங்க வந்து 64ங்கிறது வந்து டைரக்டா வந்து 8ஓட ஸ்கொயரு. அப்போ 8 போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 2 டிஜிட்டுக்கு ஒரே டிஜிட் தான் போடணும். இந்த ஸ்டெப் மட்டும் தெளிவா பாருங்க. 2 டிஜிட்டுக்கு ஒரே டிஜிட் தான் போடணும். அது போட்டுங்க. போட்டு 0 புள்ளி எடுத்தீங்கன்னா இதான் வந்து ஸ்கொயர். ஆல்ரெடி 0.01 இருக்கு. இதோட ஸ்கொயர் வந்து 0.08 ரூட் இருக்கு. இதை கூட்டினீங்கன்னா 0.09ன்னு வரும். இதுக்கு வந்து லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் எடுத்தா இந்த வந்து ஒரு டிஜிட்டே வந்து இங்க ஸ்கொயர் நம்பரா வந்துடுது. அப்போ 3 ஸ்கொயரு. நம்ம வந்து எப்பவுமே வந்து 2 டிஜிட்டை ஒரு டிஜிட்டா எழுதுவோம். இங்க கூட பாருங்க 64 ஒரு டிஜிட்டா எழுதிருக்கோம். 2 0வை ஒரு டிஜிட்டா எழுதிருக்கோம். இங்கேயும் பாருங்க 0 1 ஒரு டிஜிட்டா எழுதிருப்போம். மிச்சம் இருக்கிற டிஜிட் 2 டிஜிட்டை ஒரு டிஜிட்டா எழுதிருப்போம். ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் 2 டிஜிட்டை ஒரு டிஜிட்டா எழுதிக்கணும். இப்போ இந்த 9ன்றது வந்து 3 ஸ்கொயரோட நம்பர். அதனால இந்த ரெண்டுத்துக்கு சேர்த்துமே 3 தான். முன்னாடி வந்து 0 இருக்கிறதுனால 0.3. 0.3ன்றது வந்து ஆப்ஷன் பில இருக்கு. இது சரியான எப்படி செக் பண்ணலாம்னா 0.3 இன்ட்டு 0.3 போட்டீங்கன்னா 3 9 3 இன்ட்டு 0 0. இப்போ 0வால பெருக்கணும்னா 0 0ன்னு வரும். 9 0 0. இங்க வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. இங்க ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 0.09 வரும். அப்போ நம்ம போட்ட ஆன்சர் சரியான ஆன்சர். டைம் இருந்துச்சுன்னா நார்மலா நம்ம சால்வ் பண்ண மாதிரியே சால்வ் பண்ணி போடுங்க. சப்போஸ் டைம் இல்லைன்னா நம்ம சொன்ன இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த ட்ரிக்கி யார் யாருக்கு வந்து இப்போதான் தெரிய வருதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கே வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் ஜஸ்ட் இப்போதான் ஸ்ட்ரைக் ஆச்சு இந்த ட்ரிக்கு. அதனால இந்த ட்ரிக் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து உங்களுக்கு எந்த டாபிக் கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க. அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஷார்ட்டா எடுத்து எவ்வளவு சீக்கிரம் அப்லோட் பண்ணணும் அவ்வளவு சீக்கிரம் அப்லோட் பண்ணலாம். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். இப்படி கனு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.